ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நான் உன்னை சுகமாய் தங்கியிருக்கும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உனக்கு சௌக்கியத்தை தேட விரும்புகிறேன். நான் உனக்கு சௌக்கியத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? ஆமாம் வச்சிருக்கிறேன். ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். பெற்றுக்கொள்வதற்கான வழியை என்ன செய்கிறார்? கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதுமே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது தான் என்னது? தியானம். நம்ம அப்படி தான் தியானித்து ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில் நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. 40 வருஷம் கானான் தேசம் எந்த பக்கம் இருக்குன்னு கூட யாருக்கு என்ன செய்யாது. ஆமாம், 400 வருஷம் அடிமைத்தான அவன் வம்சத்தில் பிறந்து கிட்டத்தட்ட நம்ம 40 தலைமுறைக்கிட்ட என்ன செய்கிறான்? அடிமையாக தான் என்ன செய்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செங்கக்கட்டு, வீடு, சுற்றி இருக்கிற ஆட்கள், அடிக்கிற ஆளொட்டிகள், இவ்வளோ தான் இவனுக்கு என்ன செய்யும் தெரியும். அதை தவிர்த்து வேறு அவனுடைய தேசத்தின் உள்ள கூட என்ன செய்திடலாமே போனதில்லை. இஸ்ரவேல் ஜனம் எங்கே இருக்கான்? அடிமையிலும் அடிமை, ரொம்ப கொத்தடிமை என்ன செய்கிறான். அவனுக்கு போய் இஸ்ரவேல்கிட்ட போயிட்டு நான் உனக்கு கானான் தேசத்தை காண்பிப்பேன்னா அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. காண்பிப்பேன்னு சொன்னவர், கொடுப்பேன்னு சொன்னவர் என்ன செய்யணும்? கூட வந்து வழி காட்டினா தான் அவன் என்ன செய்ய முடியும்? போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. என் தேவன் ஆசீர்வாதம் அந்த அருக்கு போய் எடுத்துக்கணும்னு சொல்கிறவர் அல்ல, கரம் பிடித்து கொண்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்கிறேன், அவர் தகப்பன். ஆமென். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் கூடவே வருகிறார். ஆமென்.